ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய்க்காய் குழம்பு வச்சுருக்கேன்ல, கத்திரிக்காய் எண்ணெய்க்காய். இப்போ களிக்கு கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக செஞ்சுருக்கேன் நான். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பண்ணுங்கள். என் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் செய்யலாம் வாங்க. இது நம்ம தோட்டத்தில் ஆர்கானிக்காக விளைய வச்ச கத்திரிக்காய் அறுவடை போட்டோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் 1 கிலோ எண்ணெய்க்காய் செய்யலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, புளி ஒரு லெமன் சைஸ் அளவை விட கொஞ்சம் பெருசாக எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து இதில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் வெங்காயம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். தக்காளி ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா செய்கிறதுக்கு இது எல்லாம் எடுத்து கொட்டி அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இதை எடுத்து கொட்டிக்குவோம். பூண்டை எடுத்து கொட்டிக்குவோம். வெங்காயம் தக்காளி அதையும் கொட்டிக்குவோம். இதுலேயே அரைக்க இதையும் கொட்டிக்குவோம். எல்லாம் கொட்டி அரைச்சிக்குவோம். சால்ட்டும் போட்டுக்குவோம். எல்லாம் போட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் அரைக்கணும். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். இப்போ இந்த பூர்ணம் எடுத்து ஒன்றுத்துக்கும் இந்த நடுவில் வைக்கணும். வச்சு இப்படி பூசி இது உள்ள நல்லா கலந்து வர மாதிரி இப்படி பூசி இப்படி எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் எல்லாம் இது மாதிரி கலந்து வச்சுக்குவோம். எல்லாம் இது மாதிரி போட்டு எடுத்து வச்சாச்சு. நம்ம இந்த பூர்ணம்லாம் இது உள்ளே போட்டுட்டோம். இப்போது சமையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 100 கிராம் எண்ணெயை விட கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். சீரகம் போட்டுக்குவோம். மிளகு போட்டுக்குவோம். வெந்தயம் போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூனு மிளகு போட்டிருக்கேன். ஏலக்காய் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு வெடிக்கும், கொஞ்சம் ஓரமாக நின்றுக்கோங்க. என் மேலேயே விழுந்துச்சு. இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்குவோம். கடுகு வச்சுட்டு இப்போ கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்குவோம். ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். சிம்மில் இருக்கு, கொஞ்சம் ஐ வச்சு வதக்கி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு வதங்கினதுமே நம்ம எடுத்து இப்போ பூர்ணம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை எடுத்து கொட்டிக்குவோம். நல்லா எண்ணெயிலே வதங்கணும். நல்லா வறுக்கணும். இது நல்லா தெரியும். இந்த காய் வதங்கும்போது நல்லா வதங்கிடும். இந்த மசாலாவும் இதுலேயே நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யுங்க.
சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா இப்போ ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு பாருங்கள். இதை கொஞ்சம் நீங்கள் கைவிடாமல் கலக்கி கொடுக்கணும். நான் வதக்கினே இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்குமேன்னு கட் பண்ணி வச்சுட்டேன். நான் இவ்வளோ நேரம் வதக்கினேன். இதை நீங்கள் வந்து நல்லா வணங்கணும். இது வதங்கி வந்தால் தான் இந்த கலர் மாறி வந்துடுச்சு பாருங்கள். கண்ணாடி மாதிரி சூப்பராக தெரியுது பாருங்கள். நல்லா கொஞ்சம் ஏமாந்தால் அடி பிடிச்சிக்கும். நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இது எண்ணெய் தனியாக வந்துடுச்சு பாருங்க. இதை வந்து பாருங்கள், இது மாதிரி இது ஃபுல்லாக வந்தாச்சு. இது நம்ம எப்போவுமே இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஹையாக விட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக வரும். எப்போவுமே எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து அதிகமாக எண்ணெய் கொஞ்சம் போடணும். இப்போ சரியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஊற்றிக்குவோம். இந்த மசாலாலாம் கரைச்சல் இருந்ததில்ல, அதை எடுத்து ஊற்றிக்குவோம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்குவோம். உப்பு எல்லாம் காரம் எல்லாம் பார்த்துக்குவோம். எங்களுக்கு தேவையான அளவு காரம் சரியாக போச்சு, உங்களுக்கு தேவையான அளவு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். உப்பு புளி காரம் எல்லாம் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எல்லாம் உப்பு புளி காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சாதத்துக்கு செஞ்சு சாப்பிட்லாம், களிக்கு செஞ்சு சாப்பிட்லாம். களி செஞ்சுட்டு இது செஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒரு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். நல்லா மூடி கொதிக்க வச்சுடுவோம். மூடிடுவோம். இப்போது மூடி ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கிட்டோம். நடுவில் எடுத்து தடவி கொடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான எண்ணெய்க்காய் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போடாமையும் செய்யலாம். ஏன்னா நம்ம தேங்காய் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வருன்றதுக்காக தேங்காய் போடலாம் கொஞ்சம். ஆனால் இது வந்து ஒரு 4-5 நாள் 4 நாள் கூட வச்சுன்னுக்கலாம். இப்படியே வச்சா, இப்படியே இப்போ சாப்பிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா இது தேங்காய் போட்டோம்னா ஒரு நாள் இன்றைக்கி வச்சு நாளைக்கு காலையில் மொத்தம் சாப்பிட்டுக்கணும். அவ்வளோதான். நான் தேங்காய் துருவல் மாதிரி பண்ணியிருக்கேங்க, துருவி வச்சுருக்கேன். இதை எடுத்து கொஞ்சம் போடுவோம். இது மாதிரி போட்டோன்னா டேஸ்ட்டும் வரும். கொஞ்சம் காரம் இருந்தாலும் அந்த காரத்தை எடுத்துடும் இந்த தேங்காய் போட்டிங்கன்னா. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் ஹையில் வச்சு கொஞ்சம் கலக்கி கொடுத்து வேக வைங்க. இப்போது கொத்தமல்லி போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் களிக்கு சாப்பிட்டா, களிக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாளைக்கு வச்சுக்கலாம். இதை இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கொஞ்சம் வச்சுருந்தாக்கா ஒரு 3 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். இப்போவே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு 3 நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். இதை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி செய்யுங்க உங்கள் வீட்டில். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி தான் செய்வீங்களான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய்க்காய் குழம்பு வச்சுருக்கேன்ல, கத்திரிக்காய் எண்ணெய்க்காய். இப்போ களிக்கு கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.